நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் கற்பாரையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையும் எங்கள் கோட்டையும் அரணும் குருவுமாயிருக்கின்றவரே, உடைய திருப்பெயருக்கு கோத்திரங்களையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம். இந்த 2020 ஆண்டுடைய நிறைவிலே புதியதொரு கிறிஸ்து வருகையின் பண்டிகை காலத்துக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படியான உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீர் எனக்கு தந்தபடினாலே உங்களுக்கு நன்றி படுகின்றோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதாமே ஆசீர்வதித்தருளும். உடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய ஆவியான வழியாக நீர் எங்களோடு பேசுகிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருள்முறை பகுதியாக நம்முடைய திருச்சபையின் முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் என்ற நற்செய்தி நூல் 21ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 9 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்திருந்து கவனமாய் கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து இடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தகுணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரத்திரைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்றார் என்பதை ஆமென். Yeah.
பெற்றோர்களே, பெரியவர்களே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். ஒரு நீண்ட நெடிய பெருந்தொற்று காலத்திலே கடவுள் நம்மை தம்முடைய பேரிரக்கத்தினாலும் பேரர்களாலும் நிறைத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நமக்கு அன்பானவர்கள் எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்து வருகையின் காலங்களை காண முடியாத அல்லது அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கின்ற இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவை கொண்டாடவும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். எனவே முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிறு என்பது யூத முறைமையிலே யாவே அரியணை ஏறும் பண்டிகை என்று சொல்லி இந்த நவம்பர் கடைசி வாரத்திலிருந்து டிசம்பர் முதல் வாரத்திலே யூதர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவது அவருடைய வழக்கமாக இருக்கின்றது. ஆங்கிலத்திலே என்விரான்மெண்ட் ஆஃப் யாவே என்று சொல்லி சொல்லுவார். யாவே கடவுளாகிய ஆண்டவர் அரசராக அரியணை ஏறுகின்ற பண்டிகை. இன்றைய நாளில் இந்த நற்செய்தியை நாம் இந்த யாவே அரியணை ஏறும் பண்டிகை என்ற தலைப்பின் கீழாக நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக தம்முடைய திருவுளப்படி தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்தருவாராக. இந்த நாளிலே படிக்க கேட்ட திருப்பாடல் 96, சங்கீதம் 96, கடவுள் அனைத்துலகின் அரசர் என்று சொல்லி அந்த பகுதியானது சொல்லப்படுகிறது. கடவுள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். எல்லா படைப்புகளுமே அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அனைத்து படைப்புகளுக்கும் அவரே படைப்பின் காரணராய் இருக்கின்றார். கடவுள் அனைத்து படைப்புகளுக்கும் படைப்பாளராக இருக்கிறார் என்று சொல்லுகிற போது எல்லாம் அவருடைய ஆளுமையின் கீழ் இருக்கின்றது. அவரே அனைத்துக்கும் ஆண்டவரும், அவரே அனைத்துக்கும் மீட்பரும், அனைத்திற்கும் அரசருமாக இருக்கின்றார். நாம் சொல்லுகின்ற போது மனுக்குலத்திற்கு அரசர், காட்டுக்கு போனாங்க, காட்டுக்கு ராஜா யாரு கேட்ட சிங்கம் சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்துக்கும் மேலான ஒரே அரசர் கடவுள் மாத்திரமே. அனைத்து படைப்புகளுக்குமான அரசராக ஆண்டவர் இருக்கின்றார். அந்த அரசர் எப்படிப்பட்டவர் என்றால், பாகுபாடு பாராமல் அனைவருக்கும் தம்முடைய நீதியின்படி நீதி வழங்குகின்ற ஆண்டவர். நம்முடைய நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படி நமக்கு அவர் நீதி அருளுகின்ற கடவுளால் அரசராக இருக்கின்றார். நீதி வழங்கும் போது முகதாட்சியை பார்க்கக்கூடாது. ஏழைகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். நியாயத்திற்கிலே முகதாட்சியம் பார்க்கக்கூடாது. அதுதான் கடவுளின் ஆளுகையிலே நீதி தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதற்கான செய்தி. ஆகவே கடவுள் அனைவருக்கும் நீதி வழங்குகின்றவர். அந்த நீதி அனைவருக்குமான நீதியாக, சமநீதியாக இருக்கும். ஆகவே கடவுள் நீதியின் அரசராய் வருகின்றார். கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. கடவுள் நீதியின் அரசராய் வருகின்றார். அனைவருக்குமான நீதியை, அனைத்து படைப்புகளுக்குமான நீதியை வழங்குகின்ற ஒரே அரசராய் வருகின்றார். The universal king, the universal God, the universal king. ஒரே கடவுள், ஒரே அரசராக ஆண்டவர் வருகின்றார் என்பதை திருப்பாடலின் செய்தி சொல்லுகின்றது. இன்றைய நாளினுடைய அந்த முதல் உடன்படிக்கை பகுதி
எசாயா இறைவாக்கினர் நூல் 2ஆம் பிரிவு 1 முதல் 5 வரை அடங்கிய அந்த திருமொழிகளை படித்து பார்த்தோமானால், கடவுள் இஸ்ரவேலின் கடவுளாக, யூதர்களின் கடவுளாக, சீயோனின் கடவுளாக பார்க்கப்படுகின்றார். சீயோனின் மக்களை கடவுள் மகளாக பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது கடவுள் அந்த பகுதியிலே, இது முடியாட்சியின் காலத்திலே எழுதப்பட்ட ஒரு இறைவாக்கு நூல். கிமு 8ஆம் நூற்றாண்டிலே எசாயா இறைவாக்கினர் எழுதின இந்த இறைவாக்கு என்பது மொனார்க்கியல் பீரியட், அரசர்கள் வழிமரபாக ஆளுகை செய்கின்ற அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்ட ஒரு இறைவாக்கு பகுதி. எனவே கடவுளை அரசராகவும் அரசரை கடவுளாகவும் பார்க்கின்ற ஒரு மனநிலை உடைய காலத்திலே எழுதப்பட்ட இறைவாக்கு நூல். இந்த பகுதியிலே கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக, எப்படிப்பட்ட அரசராக இருக்கின்றார் என்றால், அழிவை விரும்பாத கடவுள், அழிவை விரும்பாத அரசர், அமைதியை விரும்புகின்ற அரசர், போர் கருவிகளை எல்லாம் அழித்து வாழ்க்கைக்கான கருவிகளாக மாற்றுகின்ற அரசராய் கடவுள் இருக்கின்றார். இந்த நாட்களிலே டெல்லி மாநகரத்திலே பஞ்சாபிலிருந்து விவசாயிகள் திரளாய் கூடி வந்து அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் விவசாயிகளின் போராட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த போராட்டம் யாருக்கானது? யாருக்கானது? அனைவருக்குமான போராட்டம். ஒரு நாட்டிலே ராணுவம் கூட இல்லாமல் இருக்கலாம். எல்லாருமே சுய ஒழுக்கம் உடையவர்களாக இருந்தால் ராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் வேலை கிடையாது. ஆனால் ஒரு விவசாயி நாடு இருக்க முடியுமா? எந்த உயிராலும் வாழ முடியுமா? மனுக்குலம் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆக விவசாயிகளின் போராட்டம் என்பது விவசாயிகளுக்கான போராட்டம் கிடையாது, அது அனைவருக்குமான போராட்டம். ஒரு ராணுவ வீரர் போராட்டம் நடத்துகின்ற அந்த விவசாயிகளை அடித்து மிரட்டுகிறார். அந்த ராணுவ வீரர்களை ஒருவருக்கு தண்ணீர் தாகம் இருக்கிறது. தன்னை அடித்து வருகின்ற அந்த ராணுவ வீரருக்கு அந்த விவசாயி தன்னுடைய தண்ணீர் பாட்டிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார். தன்னை அடித்து வருகின்ற ராணுவ வீரருக்கு தன்னுடைய அப்பத்தை எடுத்து கொடுக்கின்றார். விவசாயிகள் கடவுளுடைய பிரதிநிதிகள், வாழ்கின்றவர்கள். அவர்களுக்கான போராட்டம் என்பது, அவருடைய போராட்டம் என்பது அவர்களுக்கானதல்ல, அனைவருக்குமான போராட்டம். கடவுள் அங்கே இருக்கின்றார். போராடுவது விவசாயிகள் அல்ல, கடவுள் அவர்களுக்குள்ளாக இருந்து நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுளை தான் இங்கே அரசராக பார்க்கின்றோம். போர் கருவிகளை எல்லாம் அழித்து உணவு படைக்கின்ற, உணவை உற்பத்தி செய்கின்ற படைக்கும் கருவிகளாக மாற்றுகின்ற ஒரு காலம் வரும் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஆகவே கடவுள் போர்களை ஓய செய்து அமைதியை ஏற்படுத்துகின்ற கடவுள். ஈட்டியை முடிக்கிறார், தேர்தலை நெருப்பினால் சுட்டெரிக்கின்றார், போர்களை ஓய பண்ணுகிறார் என்று சொல்லி திருப்பாடல் 46 படிக்கின்றோம். கடவுள் போர்களை ஓய செய்து அமைதியை ஏற்படுத்துகின்ற கடவுள். இது எப்பொழுது நிகழும் என்றால், ஒவ்வொரு நாட்டினுடைய அரசரும் தங்கள் தங்கள் நாட்டின் மக்களை பாதுகாப்பதற்காக அவரவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லையிலே ராணுவத்தை நிறுத்துகிறார்கள். தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வேறொரு நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்துகின்ற செயலில் ஈடுபடுவார்கள். தம்முடைய மக்களை மீட்பதற்காக எதிரி நாட்டின் மீது, அண்டை நாட்டின் மீது ராணுவத்தை கொண்டு போர் தொடுத்த அந்த நாட்டை அழித்து அந்த எல்லையை தமக்கானதாக மாற்றி தங்களுடைய ஆளுகையை, எல்லையை பெருகப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் கடவுள் அனைத்துலகின் அரசர் என்று சொல்லி முன்னமே நாம் திருப்பாடல் 96 அறிகின்றபடியே கடவுள் அனைத்துலகின் அரசராக இருக்கின்றபடினாலே
அங்கே போருக்கு அவசியம் இராது. எல்லா மக்களுமே அவருடைய பிள்ளைகள். நாடு, மொழி, இனம், ஜாதி, மதம் என்பதை எல்லாம் கடந்து அனைத்து மக்களுக்குமான அரசராய் கடவுள் இருக்கின்ற போது அங்கே போருக்கு அவசியம் கிடையாது, அங்கே பாகுபாட்டிற்கு அவசியம் கிடையாது. அங்கே ஒருவரை ஒருவர் பழி வாங்குவதற்கோ ஒருவருக்கு எதிராக ஒருவர் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டுவதற்கோ அங்கே இடம் கிடையாது. கடவுள் அனைத்து மக்களுக்குமான அனைத்து படைப்புகளுக்குமான அரசராயிருந்து அனைவரையும் மீட்டுக் கொள்ளுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அப்படி ஒரு காலம் வரும் என்பதை எசாயா இறைவாக்கினர் இறைவாக்கு செய்தியாக சொல்லி வைத்திருக்கின்றார். அந்த காலம் எது இருக்கிறார்? அந்த காலம் இந்த காலம்தான். எந்த காலம்? கிறிஸ்து அரசராய் வருகின்ற காலம். கிறிஸ்து இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக அரியணை ஏறுகின்றார். அதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி. இந்த நற்செய்தியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நாம் இந்த கிறிஸ்து வருகையின் முதல் வாரத்தில் இருப்பதனாலே எப்பொழுதும் ஒரு ஆண்டினுடைய இறுதியும் ஒரு புதிய ஆண்டினுடைய தொடக்கமும் ஒன்றாக நடைபெறும். நாம் டிசம்பர் 31 இரவிலே வாட்ச்நைட் சர்வீஸிலே பங்கேற்கணும் அல்லவா? இந்த வழிபாடும் அப்படிப்பட்டதான். ஒரு ஆண்டினுடைய இறுதி ஒரு புதிய ஆண்டினுடைய தொடக்கத்திற்கான வழிபாடு இது. ஆகவே இங்கே பவுல் ரோமையருக்கு எழுதுகின்ற போது ஒரு நற்செய்தியினுடைய நிறைவாக ரோம நிருபம் என்பது, ரோம திருமுகம் என்பது ஒரு நற்செய்தி நூல். அதுதான் முதலாவது எழுதப்பட்ட நற்செய்தி நூல். ஏன் அது நற்செய்தி நூலாக எழுதப்படவில்லை என்றால் அது இயேசுவோடு வாழாத ஒருவர் எழுதின நூல். மற்ற 4 நற்செய்தி நூல்களும் இயேசுவின் சீடர்களாக எழுதப்பட்டது. ரோமர் என்பது திருத்துதனாகிய பவுல் இயேசு வாழ்ந்த காலத்துக்கு பிறகு எழுதின நூல் என்பதனாலே அது நற்செய்தி நூலுக்குள்ளாக உள்ளே வரவில்லை. 5ஆவது நற்செய்தி நூல் என்பதற்கு பெயர். அந்த நூலிலே கடைசி பகுதியிலே அந்த ரோமர் திருமுகத்தினுடைய கடைசி பகுதி அது. எனவே நற்செய்தியுடைய செய்தி தொடங்குகின்ற போது பற்றுவதியினால் அனைவரும் நீதியராக்கப்படுவர் என்று சொல்லி இயேசுவின் பெயராலே நாம் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நாம் அனைவரும் நீதியராக்கப்படுகிறோம் என்று சொல்லி தொடங்குகின்ற பவுல் அந்த நற்செய்தியை முடிக்கின்ற காலகட்டங்களிலே இறுதி வருகையை குறித்து அந்த ரோமானிய மக்களுக்கு எழுதுகின்றார். இன்றைய நாளுடைய திருமுக பகுதியிலிருந்து கடவுளை அல்லது கிறிஸ்துவை அரசராக எப்படி புரிந்து கொள்வது என்றால், அங்கே உலகத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் அதிகாரமற்றவர்களாய் இருக்கிறார்கள். அந்த 13ஆம் பிரிவு தொடங்குகின்ற போது எந்த மனிதனும் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரத்தில் இருப்பவர்களை உயர்த்தியும் அதிகாரமற்றவர்களை கீழ்ப்படிந்திருக்கவும் அடங்கியிருக்கவும் ஒடுங்கியிருக்கவும் சொல்லுகின்ற பவுல் அதற்கு பிறகு சொல்லுகிறார், அதிகாரத்தில் இருப்பவர்களே, உங்களுக்கு மேலான கடவுள் அதிகாரத்திலே இருக்கின்றார். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் ஆண்டவர். எனவே நீங்கள் இந்த உலகத்திலே அதிகாரத்திலே இருப்பதினாலே நீங்கள் பிற இன மக்களைப் போல மக்களை இருமாப்பாய் ஆளக்கூடாது. கடின உள்ளத்தோடும் தண்டிக்கின்ற அதிகாரத்திலே இருக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. அன்பு செய்வதற்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற எச்சரிப்பையும் பவுல் சொல்லியிருக்கின்றார். பொதுவாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாருமே அதை படிக்க மாட்டார், அதை கற்பிக்கவும் மாட்டார். அது ஐயர்களுக்கும் பொருந்தும். ஐயர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் மதிக்கணும்ல, நானும் கடவுள் கீழ்ப்படிந்திருக்கிறோம், பயபக்தியோடு இருக்கணும்னு சொல்லிட்டா நம்மளை பார்த்துதான் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்பார்களே என்பதற்காக பெரும்பாலும் ஆயிரங்கள் இதை கற்பிப்பதில்லை. அங்கேதான் பவுல் விடுதலை சிந்தனை உடையவராக இருக்கிறார். அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு
நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்களும் கடவுளின் ஆளுமையின் கீழாக இருக்கிறார்கள். அப்படியானால் செய்தி என்னவென்றால் அனைவரும் சமமானவர்கள். கடவுளின் ஆளுமையிலே அனைவரும் சமமானவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம். கடவுள் நீதியுள்ள நீதிபதியாக வருகின்ற போது அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பு ஒருவரும் உயர்ந்தவரும் கிடையாது, ஒருவரும் தாழ்ந்தவரும் கிடையாது. அப்படியானால் அதிகாரத்தை நியாய தீர்ப்பு செய்வதற்காக அல்ல, நியாயத்தை நிலைநாட்டுவதற்கும் அன்பை நிலைநாட்டுவதற்குமாகவே இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உலகத்திலே நியாய விசாரணை செய்கின்ற அதிகாரத்தில் இருப்பவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதி நாட்கள் வருகிறது. இந்த முதல் வருகையிலே நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். போன வாரத்திலே நீதியுள்ள நியாயாதிபதியார் ஆண்டவர் இயேசுவே வருவார். அவர் நீதியுள்ள நீதிபதியாக வருகின்ற போது முகதாட்சணியம் பார்க்க மாட்டார். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஆண்கள், பெண்கள், உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாட்டுக்கெல்லாம் இயேசுவின் பார்வையிலே அன்றைக்கு இடம் கிடையாது. இந்த உலகத்திலே ஏழைகளையும் இக்கற்றவரையும் அனாதைகளையும் விதைகளையும் நேசிக்கின்ற அந்த ஆண்டவர் இறையாட்சியிலே நீதிபதியாக வருகின்ற போது அங்கே ஏழைகள், அனாதைகள், இக்கற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். பணக்காரன், படித்தவன் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். என்னுடைய நடத்தை சரியாக இருக்கிறார், என்னுடைய பேச்சுகள் அல்ல, என்னுடைய நடத்தை அவருக்கு முன்பாக ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கிறதா என்பதை மாத்திரமே ஆனவர் பார்ப்பார். அப்படிப்பட்ட நீதி உள்ள அரசனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவை பார்க்கின்ற போது பிலிப்பு ஊரிலே பவுல் பிலிப்பு நகர மக்களுக்கு எழுதுகின்ற போது கடவுள் இயேசுவிலே மனிதனால் அடிமை போலவே வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதே இயேசுதான் மீண்டுமாக பின்னுக்கு உயர்த்தப்பட்டு மாட்சி மீது அரசராக அமர்ந்திருக்கின்றார். அந்த அரசர் தயவுதாட்சியத்தை பார்க்கின்றவர் கிடையாது. ஆகவே இரண்டு செய்தியும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளினுடைய அந்த நற்செய்தி பகுதியிலே மத்தேயு 21 ஆண்டவர் இயேசு தம்முடைய திருப்பணி காலத்திலே ஏழைகள், இக்கற்றவர்கள், அனாதைகள், கைவினைகள், சமுதாயத்திலே தொழுநோயாலே பாதிக்கப்பட்டு ஊருக்குள்ளேயே தள்ளப்பட்டவர்கள், பெண்கள், யூதர் அல்லாத இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் அல்லாத பிற இன மக்கள், இப்படி புறம் தள்ளப்பட்ட மக்களோடு அவர் தம்முடைய பணியை செய்து நிறைவேற்றுகிறார். அங்கே இருக்கின்ற கிறிஸ்து எளிமையான கிறிஸ்து, அன்பின் கிறிஸ்து, அன்புள்ள ஆண்டவராய் இயேசு இருக்கின்றார். இயேசுவினுடைய இன்னொரு பரிமாணம், எருசலேமுக்கு உள்ளே போகின்ற இயேசு இரக்கம் பாராட்டுகிறவர் அல்ல, நீதியுள்ள அரசராகவே உள்ளே செல்கின்றார். அங்கே ஏழைகளையும், திக்கற்றவர்களையும், அனாதைகளையும், கைவினைகளையும், நீதி மறுக்கப்பட்ட மக்களையும் யாரெல்லாம் வெளியே ஒதுக்கி வைத்தார்களோ அப்படி ஒதுக்கி வைக்கின்றவர்களை இரண்டாவது அரசிலே அல்ல, இந்த அரசிலேயே சாட்டை எடுத்து அடித்தவர். எனவே இயேசுவை எப்படி புரிந்து கொள்வது என்றால், மாட்சி மீது இறைவர் சின்ன குழந்தையாக நம்முடைய கைகளிலே தவறுவதற்கு தம்மை மாற்றிக் கொண்டு வருகிறார் குழந்தையாக. அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும். அதே வேளையிலே அவர் குழந்தையாய் வந்துவிட்டதினாலே அவரை நம்முடைய விருப்பப்படி சிறுபிள்ளைத்தனமாக கையாள கூடாது. அரசர் என்று விளங்கிக் கொண்டவராக நம்முடைய கைகளிலே தவறுகிறவர் நம்முடைய மேன்மையை துறந்து வந்திருக்கிறார். அதே வேளையிலே நான் அவருக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்தி அந்த மாட்சியுள்ள இறைவரை சுமக்கின்ற போது நாம் பணிவோடும் தாழ்மையான உள்ளத்தோடும்
கடவுளே நமக்கு முன்பாக இருக்கிறார் என்கின்ற அந்த மேலான உள்ளார்ந்த அன்போடும் அச்சத்தோடும் நாம் கிறிஸ்துவை சுமந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எனவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி என்பது நம்முடைய விருப்பப்படி கொண்டாடுவது அல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்திலே நாம் அணிந்து கொள்ளவும் கொண்டாடவும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஆகவே அனைத்துலகினுடைய மீட்பராக, அனைத்து மக்களுக்குமான மீட்பராக ஆண்டவர் இயேசு இந்த உலகிலேயே நீதி வழங்குகின்ற அரசராய் வருகிறார் என்பதைத்தான் இந்த நாளினுடைய செய்தி பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே கடவுள் நீதியின் அரசராய் இருக்கின்றார், அமைதியின் அரசராய் இருக்கின்றார். அனைத்து மக்களுக்கும் வர்க்க முரண்பாடு இன்றி சமத்துவ நீதி வழங்குகின்ற அரசராய் இருக்கின்றார். நம்முடைய தனி மனித வாழ்வை சீர்படுத்தி நம்முடைய அரசுக்கு ஆயத்தப்படுத்துகின்ற அன்பும் இரக்கமும் நிறைந்த சாந்த குணம் நிறைந்த அரசராய் வருகின்றார். இந்த செய்தியை பெற்றுக்கொண்டவராக, இந்த முழுமை தன்மையோடு கிறிஸ்துவை விளங்கிக் கொண்டவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக இந்த திருவசங்களை நாம் விலகிக் கொள்ளவும், அதன்படி இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடவும் நமக்கு போதுமானவராக இருந்து அனைத்து மக்களோடும் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஏற்ற சூழல்களையும் அனைத்து தேவைகளையும் நமக்கு சந்தித்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த உண்மையோடு கடவுளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் அருளுகின்ற மெய்யான அமைதியும் அருளும் ஆசீர்வாதம் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நிறைவு பெருகி நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி அனைவருக்கும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோற்றங்கள் பார்க்கிறா என்ற எங்கள் அருள் கடவுளே, தாயின் தந்தையுமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி நிறைவானதாக இருக்க ஆண்டவருக்கு துணை செய்ய விரும்புகிறார்கள். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மீது எல்லாத்தையும் தயவாக மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அங்கீகரித்து வழிநடத்தி பாதுகாக்கவும். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே அரசர், நீர் ஒருவரே கடவுள், நீர் ஒருவரே படைப்பாளர், நீர் ஒருவரே சமநீதி வழங்குகின்ற ஆண்டவர் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்கள் வாழ்விலே நாங்கள் மற்றவர்களுக்கு சமநீதியை வழங்குகின்ற சமத்துவ சிந்தனை உடையவர்களாக, சகோதரத்துவ சிந்தனை உடையவர்களாக, சமூக நீதி சிந்தனை உடையவர்களாக அனைவரையும் ஏற்று அனைவரையும் பொறுத்து அனைவரையும் மகிழ்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நிறைவான அன்பையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை செய்கிறார்கள். உம்முடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுமைக்கும் ஒப்புவிக்கிறோம். வந்திருக்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரையும் காத்துக் கொள்கிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். உயர்நிலைகளில் வசிக்கின்ற பெற்றவரான கடவுளின் அன்பும் உலகமெங்காக வரும் கிறிஸ்து இயேசுவின் அருளும் உள்ளோயும் உள்ளான அமைப்பும் அனைத்திலும் தூய ஆவியாரின் அமைதியும் நம்மிடையே நிறைவு பெருகி நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.